इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। 51வது श्लोकம்। चिद्रूपद्वान्न मे जाड्यं सत्यत्वान्नानृतं मम आनन्दत्वान्न मे दुःखम् अज्ञानाद्भाति तत्रयम्। चिद्रूपत्वात् मे जाड्यं न सत्यत्वात् मम अनृतं न आनन्दत्वात् मे दुःखं न तत्रयम् अज्ञानात् भाति। பொதுவாக என்னோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தூல தேகம், இந்த பிராணன், இது மாதிரி ஜட வஸ்துகளை வச்சுதான் நான் அப்படின்னு நான் சொல்றேன். ஜடத்துவம்னா தெரிகின்ற பொருள்கள் எல்லாமே ஜடம்தான். எதெல்லாம் தெரியறதோ எல்லாம் ஜடம். சேதனம் கண்ணுக்கு தெரியாது, சைதன்யம் தெரியாது. சேதன பொருள்கள் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். சேதனத்துவம் இருக்கிறதுனாலதான் இவன் நடக்கிறான், இந்த மாடு நடக்கிறது அப்படின்னு சொல்றோமே ஒழிய, ஆனா நம்ம கண்ணுக்கு படுறது என்னவோ ஜட பொருள்கள் தான். அந்த ஜட பொருள்களை வச்சுதான் நான் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். அப்போ ஜாட்யம் எனக்கு இருக்கு. ஜாட்யம் தான் பிரதானமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறனே ஒழிய நான் எதை நான் சொல்றேனோ அது எல்லாத்துலயும் ஜாட்யத்தன்மை தான் இருக்கு, ஜடத்தன்மை. அடுத்தது நிலை இல்லாத தன்மை இருக்கு. நிலை இல்லாத தன்மை எல்லா விஷயத்திலையும் இருக்கு. நான் என்னுடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கு. இத்தனை நாள் மிஞ்சி மிஞ்சி போனா 130 140 வயசுக்கு மேல யாருமே இருந்தது இல்லை நமக்கு தெரிஞ்சு. ஏதோ அந்த காலத்துல கிருதயுகம், துவாபர யுகத்துல, சத்தியயுகத்திலாம் இருந்தா இன்னும் பல வருஷங்கள்னு படிக்கிறோமே ஒழிய நேரடியாக பார்த்தா அந்த அளவு கூட இல்லை. அப்படியே அந்த காலங்களா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கால நிர்ணயத்தோட முடிஞ்சு விடுறது. நிலையில்லாத தன்மை பிறப்பு இறப்புங்கிறதுல தெரியறது. வாழ்கின்ற காலத்திலையும் கூட நம்ம தேகம் மாறிண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுத்தி இருக்கிறவர்களும் மாறிண்டே இருக்கா. ரயில் பயணம் மாதிரி ஒருத்தன் ஏறுறான், ஒருத்தன் இறங்குறான், இன்னொருத்தன் இறங்குறான், இன்னொருத்தன் ஏறுறான். இப்படி ஒரு ரயில் பயணம். ஒரு டயத்துல நம்மளுமே இறங்குறோம். இப்படிதான் சுத்தி இருக்கிறது நிலை இல்லாம இருக்கு. உலகத்து பொருள்கள் எல்லாமும் நிலை இல்லாம மாறிண்டே இருக்கு. நேத்திக்கு அரசனானவன் இன்னைக்கு ஆண்டியாரான், முந்தா நேத்து அரசனானவன் இன்னைக்கு இல்லவே இல்லை. பொருள்கள்லாம் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு புதுவிதமான பொருள்கள் வந்துடுத்து. உலகமே சோசியல் மீடியா அது இதுன்னு மாறி போயிடுது. எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதுவும் மாறும். ஏதோ திஸ் கிளவுட் டூ ஷல் பாஸ்ன்னு சொல்ற மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் மாறிண்டே இருக்கு. நிலையில்லாத தன்மை எனக்கு தெரியறது.
ஜடத்தன்மை தெரியறது, நிலையில்லா தன்மையும் தெரியறது. அடுத்தது துக்கம். ப்ரிடாமினன்ட்லி நம்ம எல்லாரும் மனசுல ஒரு ரேகை இருந்துட்டே இருக்கு, துக்கத்தினுடைய ஒரு தன்மை. எதையாவது பண்ணி அந்த துக்கத்தை நீக்கி ஒரு நிரந்தர சுகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு பிரயத்தனத்துல தான் பொருளை தேடுறோம், ரிலேஷன்ஷிப்பை தேடுறோம், எதையாவது ஒன்று தேடிகிட்டே இருக்கோம், இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கோம். காரணம் ஒரு துக்கம் இருந்துட்டே இருக்கு. இது 3 தன்மைகள் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அறிவும் கம்மியா இருக்கு. ஜடத்தன்மை மட்டும் இல்ல, அறிவு கம்மியா வேற இருக்கு. எதை பார்த்தாலும் ஒரு விஷயத்துக்கு ஒரு லெவலுக்கு மேல விஷயம் தெரிய மாட்டேன்றது. ஞானம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம எல்லாருக்கும், உலக விஷயத்திலேயே. விவகார ஞானமும் சரி, பதார்த்த ஞானமும் சரி, எது எடுத்தாலுமே ஒரு அளவுக்கு மேல நமக்கு விஷயம் தெரிய மாட்டேன்றது. அந்த அஜ்ஞானமும் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. அப்ப லிமிட்டேஷன்ஸ், அறிவுபூர்வமான ஒரு லிமிட்டேஷன் நமக்கு பிடிக்கல, ஜடத்தன்மை நமக்கு பிடிக்கல, அப்புறம் நிலையில்லா தன்மை நமக்கு பிடிக்கல, துக்க தன்மை பிடிக்கல. இதுல இருந்து தான் எல்லாரும் விடுவிக்கப்பட பிரயத்தனம் பண்றோம். இந்த பிரயத்தனம் முழுக்க இதுலதான் இருக்கு. அதனாலதான் மதங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, சொர்க்கத்துக்கு போனேன்னாலோ வைகுண்டத்துக்கு போனேன்னா, நான் சொல்ற கடவுளை நம்பி அவர்கிட்ட போயிருந்தேன்னா உனக்கு ஜடத்தன்மை போயிடும், நிலையில்லா தன்மையும் போயிடும், துக்கமும் போயிடும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டுருவார். ஏன்னா அவர் ரொம்ப கருணாமூர்த்தி. அவர் அந்த அப்படின்னு சொல்றதுனால சரி அதுதான் வழி போல இருக்கு, இங்க இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடையாது, ஸோ அங்க போனோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டுருவார், அதனால அப்படின்னு நினைச்சிட்டு நம்புறான். ஆசீர்வதிப்பார், ஒன்னு நீ ஒன்னு அங்க சுகம் துன்பம் இன்பமாக மாறும், உன் கஷ்டங்கள் நீங்கும், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய, பட்டவனாயிருப்பாய், அது மாதிரிலாம் என்ன சொல்லி நம்ம மனசு என்ன ஆறுது, ஆமாமா இதுதானே நம்ம தேடுறோம் அப்படின்றதுனால அந்த நம்பிக்கைய சில பேர் விதைச்சுண்டு வாழ்க்கையை அதை நோக்கி செலுத்துறான். ஆனா அதுல எதுலையுமே என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அது உடம்பு ஸ்திரம் இல்லாத இந்த உடம்பு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணுத்த நம்ம போறோமா பாக்குறோமா அதெல்லாம் ஒண்ணும் நமக்கு தெரியல. வேற வழி இங்க எப்படியும் வாய்ப்பு இல்லை. என்னத்தை தேடினாலும் இங்க ஜடத்தன்மை தான் இருக்கு, இது மாற போறது இல்ல, நிலையில்லா தன்மை மாற போறது இல்ல, துக்கமும் மாற போறது இல்லை. எத்தனையோ பிரயத்தனம் பண்ணியாச்சு, இது வரைக்கும் மாறல. அப்போ அட்லீஸ்ட் செத்து போனதுக்கு அப்புறமாவது எங்கேயாவது இதெல்லாம் போற ஒரு நிலை வந்தா பரவாயில்லையேன்னு சொல்லி மற்ற மதங்கள், நம்ம மதங்கள்லயே அது மாதிரி நிறைய இருக்கும். ஒன்னும் வைகுண்டத்துக்கு போகலாம், கைலாசத்துக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை தேடுறான். இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டியது இல்லப்பா, இப்ப நீ இருக்கிற இடத்துலயே உன் சுரூபத்துல பார்த்தேன்னா உண்மையாக இது எதுவுமே இல்லை, நீ நினைக்கிற ஜடத்தன்மை இல்லை. ஏன்னா ஜடத்தன்மை உனக்கு தெரியறது ஒண்ணுதான் ஜடமா இருக்க முடியும். அப்போ உனக்கு தெரிஞ்சது நீயா இருக்க முடியாது. ஜடத்தன்மை உனக்கு தெரியறதுனாலதான் அது ஜடம், உனக்கு தெரியுதுங்கிறதுனாலயே அது நீ இல்லை. அப்படிங்கிற பொழுது உன் சுரூபம் சித்து சுரூபம், ஞப்தி சுரூபம், அதுக்கு ஜடத்தன்மை இல்லை. ரெண்டாவது நிலையில்லாத தன்மையை தெரியறது, நிலையில்லாத தன்மை தெரியறதுங்கிற நிலையில்லாத தன்மையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த தெரிஞ்சுக்கிற வஸ்து நிலையோட இருக்கணும். அது நிலைச்சிருந்தாதான் நிலையில்லாத தன்மையை தெரிஞ்சுக்க முடியும். 2 படகும் ஒரே வேகத்துல போயிட்டதுன்னா இன்னொன்னு போறதுன்னே தெரியாது. ஒரு படகுல இருந்து பார்த்தா இன்னொரு படகு நின்றுட்டு இருக்கா மாதிரி தான் தெரியும். ட்ரெயின்ல போகும்போது 2 ட்ரெயின் ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருந்து ஒரே டைரக்ஷன்ல அடுத்தடுத்த ட்ராக்லன்னா அதுவும் போகாத மாதிரி தான் தெரியும். அப்ப அது போகிற மாதிரி தெரியணும்னா நீ அதோட வேற திசையில போகணும், இல்லைன்னா ஸ்டேஷனரியா இருக்கணும். அப்ப இத்தனை மாற்றமும் உனக்கு பிரகாசிக்கிறதுனா நீ மாற்றம் இல்லாத தன்மையோட தானே இருக்கணும். அதுதான் சத்தியம்னு சொல்றாரு, சத்தியத்துவாத். ஏன்னா மாற்றம் இல்லாத சுரூபம் தான் சத்தியம். நிர்விகாரம், நிராகாரம், நிர்குணம், சாந்த சுத்த சுரூபமா இருக்கிற நீ சத்தியஸ்வரூபமா இருக்கிறதுனால அன்று தத்துவமும் உனக்கு கிடையாது. துக்கம் ஜடம்தான். அதுவும் துக்கம்ன்றது சுகதாரதமியம், துக்கம் ரெண்டுமே அனுபவத்துல வரக்கூடிய விஷயங்கள்.
உன்னோட சுரூபம் சதாச்சிது, சதா ஆனந்தம், அனந்த ஸ்வரூபம்ங்கிறதுனால துக்கமும் உனக்கு கிடையாது. அப்ப இது மூணு ஏன் ஏற்படுறது எனக்குன்னா அஜ்ஞானத்தினால ஏற்படுறது. எனக்கு சுரூப ஞானம் இல்லாததுனால ஜடத்தன்மையும் ஸ்திரமற்ற தன்மையும் அதே மாதிரி இந்த துக்க சுக லேசங்கள்லாம் உனக்கு ஏற்படுறதுக்கு காரணம் அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றார். 52 காலத்ரயே யதா சர்ப்போ ரஜ்ஜௌ நாஸ்தி ததா மயி அகங்காராதி தேகாந்தம் ஜெகன்னாஸ்தி அகமத்வயः. யதா காலத்ரயே ரஜ்ஜௌ சர்ப்பः நாஸ்தி ததா மயி அகங்காராதி தேகாந்தம் ஜெகத் நாஸ்தி அகமத்வயः. அத்தியஸ்த விஷயங்கள் ஆதாரத்தை தொடர்றதே கிடையாது எந்த காலத்திலையும். அத்தியஸ்தம்னா ஒண்ணுத்துக்கு மேல இன்னொன்னு பாக்குறது, சூப்பர் இம்போஸ்ட், ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அத்தியஸ்தம். ஒண்ணுத்து மேல இன்னொன்னுத்தை ஏத்தி பாக்குறது. கயத்துல பாம்பை பாக்குறேன், ஏற்கனவே பாம்பு இருந்ததுனால கயத்துல இப்ப பாம்பை பாக்குறேன்னா, இல்ல இப்போ பாம்பு கயத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால கயத்துல பாம்பை பாக்குறேன்னா, இல்ல போக போக கயிறு பாம்பா மாற போறதுங்கிறதுனால கயத்துல பாம்பை பாக்குறேன்னா, ஒண்ணுமே கிடையாது. கயத்துக்கும் பாம்புக்கும் சம்மந்தமே கிடையாது. உனக்கு பாம்பு கயத்தை பொறுத்த வரைக்கும் பாம்புன்னு ஒண்ணு பத்தி அதுக்கு தெரிய கூட தெரியாது. உனக்கு பாம்புன்னு ஒண்ணு தெரியறதுனால நீ அதை அத்தியஸ்தம் பண்ணி கயத்துல பாக்குற. இந்த மாதிரி இங்க அகங்காரம் இருந்து ஆரம்பிச்சு புத்தி, தேகம், விஷயங்கள் இதெல்லாம் அத்தியஸ்தம் தானே. அதனால அது சுரூபத்துக்கு அது எதுவுமே கிடையாது. சுரூபம் இதனால தீண்டப்படாது எந்த காலத்திலையும். ஏற்கனவேவும் இருந்ததில்லை, இப்பயும் இருக்கிறது இல்லை. அகங்காராதி இனிமையும் இருக்க போறது இல்லை. சதா சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்ம வஸ்துக்கு இது எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆத்மா ஆத்மாவா இருந்துட்டு இருக்கு, மற்றதெல்லாம் தெரிஞ்சுது, தெரியறது, தெரியாம போறது, அவ்வளவுதானே ஒழிய ஸ்வரூபத்தா அது எதுக்கும் இதுல நிலை கிடையாது. அத்வயமான ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் தான் நான் அப்படிங்கிறதுனால இது எதுவும் என்ன தீண்டதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிதித்தியாசன ஸ்லோகம். இதை நம்ம நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது என் சுரூபம் எப்படித்தான், என் சுரூபம் எப்படித்தான்னு ஆவருத்தி பண்ணின்றது. ஏற்கனவே இந்த சிரவணம் பண்ணும் பொழுது ஏற்படுற ஞானமானது இந்த நிதித்தியாசனம் பண்ணும்போது ஸ்திரீபாவத்தை அடையாது. அதுக்காக இந்த ஸ்லோகங்கள் 53. பானோ தம பிரகாசத்வம் நாங்கீகுர்வந்தி சஜ்ஜனாः தமஸ்தத்காரிய சாட்சீதி பிராந்த புத்திரஹோ மயி. ரெண்டுமே ஏன் இருக்கக்கூடாது? இருட்டும் இருக்கு, இருட்ட காண்பிக்கிற தன்மையும் இருக்கு அப்படின்னு சூரியனுக்கு பண்ண முடியுமோ? பானவ் தம பிரகாசத்துவம் ந அங்கீகுர்வந்தி சஜ்ஜனாः, சஜ்ஜனாः ந அங்கீகுர்வந்தி தமஹ தத்காரிய சாட்சி இது மயி பிராந்த புத்தி. அஹோ, பானவ் சூரியன்ட்ட இருட்டு, தமஹா பிரகாசத்துவம் ரெண்டும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியுமோ? பிரகாசத்துவம் மட்டும்தான் சூரியன்ட்ட இருக்கு. தமசு சூரியனுடைய தன்மையே கிடையாது. அதனால யாரும் ஒரு ஆழ்ந்த புத்தி இருக்கிறவன் இருட்டை பிரகாசிக்க பண்றது சூரியன் தான், இல்லை இருட்டும் பிரகாசம் ரெண்டுமாக சூரியன்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சொரூபம், இன்னொன்னு மித்யா. அது மாதிரி தமஹா தற்காரிய சாட்சி. தமனா ரெண்டாவது இடத்துல அஜ்ஞானம்.
அஜ்ஞானம் அஜ்ஞான காரியத்தை சாட்சி பண்ணிட்டு இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, சாட்சியமாக இருக்கிறது, ரெண்டுமே ஒரே ஆத்மாதான் அப்படிங்கிற ஒரு பிராந்தி வந்தா அது பிராந்தி தானே. ஏன்னா இருட்டும் பிரகாசத்துவம் ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும் சூரியன்ட்ட? அந்த மாதிரி உன் சுரூபத்துல பிரகாசத்துவமாகிய சைதன்யம் மனா இருக்குமே ஒழிய சைதன்யமும் இருந்து ஜடவஸ்துவும் ஒண்ணுதுலயே இருக்கு. விசிஷ்டம் அத்வைதம் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறத எப்படி ஒத்துக்க முடியும்? பிராந்தி தான். ஏன்னா ஒண்ணு இன்னொன்னுத்த ஆசிரயிச்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த பொருள் உனக்கு தெரியறதோ, தெரிகின்ற பொருள் தெரிந்து கொள்வதை ஆசிரயிச்சுதான் இருக்கு, சுதந்திரமாக இல்லை. அப்படிங்கிறதுனால அது மித்யா. ரெண்டும் வேற லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஏன்னா ரெண்டும் விரோதம்னு இல்லை, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆசிரிய பாவத்தோட இருக்கு. ஒண்ணு காரியமாகவும் ஒண்ணு காரணமாகவும் இருக்கு. அப்போ காரணம் சத்தியம், காரியம் மித்யா, நாமரூபந்தான் காரியமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால சத்தியம் மித்யாவாக இருக்கே ஒழிய ரெண்டு தனி பதார்த்தங்களாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. யதா சீதம் ஜலம் வன்னி சம்பந்தாதுஷ்ணவத் பவேத் புத்தி தாதாத்மிய சம்பந்தாத் கர்த்திருவம் வஸ்துதோ நஹி. யதா ஷீதம் ஜலம் வன்னி சம்பந்தாத் உஷ்ணவத் பவேத் தாதாத்மிய புத்தி தாதாத்மிய சம்பந்தாத் கர்த்திருவம் நஹி வஸ்துதா. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். யதா ஷீதம் ஜலம் வன்னி சம்பந்தாத்து உஷ்ணவத் பவே. குளிர்ச்சியான தண்ணி வெந்நீரா எப்ப மாறுதுன்னா, அக்னியனோட சம்பந்தம் ஏற்படுறதுனால வன்னி சம்பந்தாதேவ, அக்னியினுடைய சம்பந்தத்தை ஏற்படுறதுனாலதான் ஜலம் சீதமா இருக்கிற ஜலம் உஷ்ணமா ஆகுது. அதே மாதிரி கர்த்திருவம் எங்கேருந்து ஏற்படுறது? ஆத்மாக்கு. ஆத்மாக்கு கர்த்திருவம் சொத்தகா கிடையாது, புத்தியோட தாதாத்மியம். புத்திதான் நான் அப்படிங்கிற அந்த தாதாத்மிய சம்பந்தம் ஏற்படும் பொழுது புத்தி ஆத்மா புத்தி தன்மையோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அத்தியாசத்தினால புத்தியில இருக்கிற கர்த்திருவம் என்னுடையதுன்னு நான் எடுத்துக்கிறேன். புத்தியில ஏற்படுத்துற போக்திருத்துவம் நான் என்னுடையதுன்னு எடுத்துக்கிறேன். அந்த கர்த்திருவ போக்திருத்துவம் தான் என்ன காரியம் பண்ண தோன்றது. அதனாலதான் அஜ்ஞானம்தான் மூல காரணம். அஜ்ஞானத்தினால கர்த்திருவம் போக்திருத்துவம் ஏற்பட்டு அப்புறம் அதனால அவித்யா காம கர்ம அப்படின்னு சொல்றது. அவித்தியினால இந்த அத்தியாசம் ஏற்படுறது, அப்புறம் அதனால காமம் ஏற்படுறது. ஏன்னா இந்த போக்தாவானா இதை போகம் பண்ணாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கர்த்தாவானான்னு காரியம் பண்றேன். அதுக்கு கர்மான்னு பேர். அவித்யா காம கர்ம. முதல்ல அவித்யா. அந்த மூல அவித்யா என்ன பண்ணுதுன்னா தாதாத்மிய சம்பந்தத்தினால கர்த்திருவ போக்திருத்துவத்தை ஏற்படுத்துறது. எதோட தாதாத்மிய சம்பந்தம்? புத்தியோட. நான் புத்தி நான் அப்படின்னு உடனே செய்கின்றவன் நான் ஆயிடுறேன். ஏன்? போக்தா நான் ஆயிடுறதுனால. புத்தி தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. சந்தோஷத்தை அனுபவிக்கிற புத்தி தன்மையை நான் அடையிறதுனால அந்த சந்தோஷத்தை தேடும் பொழுது நான் கர்த்தாவாகிறேன். அதனால காரியம் பண்றேன். அதனால வாசனா ஏற்படுறது. வாசனானால சம்சாரித்துவம் சித்திக்கிறது. அதனால உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு சம்சாரத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன சம்சாரம்னா உடனே ஆத்துக்காரின்னு எடுத்துக்க கூடாது. சம்சாரம்னா உலகத்துல இயங்கி சுகதுக்கத்தை தேடி போறதுக்கு பேரு சம்சாரம். புண்ணிய பாபங்களை சம்பாதிச்சுட்டு திருப்பி திருப்பி. இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மூல காரணம் எதுன்னா அவித்யா தான் காரணம். அந்த தாதாத்மிய சம்பந்தத்தை நீக்கிறது தான் ஞானம் பண்ணுது.
ஜலபந்துபிராகாசம் ந சிக்தம் ந ச சுத்யதி ததா கங்கா ஜலேனாஹம் ந சுத்தோ நித்யசுத்தஹ. ஆகாசம் ஜலபிந்துபிஹி ந சிக்தம் ந ச சுத்யதி ததா அஹம் நித்யசுத்தஹ கங்காஜலேன ந சுத்தஹ. ஆகாசமானது ஜலபிந்துபிஹி ந சிக்தம், மழை தூத்தல் போடுதோன்னு அந்த மழை தூத்தல்னால ஆகாசமானது நினைக்கப்படுறதா? ஈரமாயிடுத்து ஆகாசம், இந்த இடத்துல தொட்டா ஈர ஆகாசம்னு. ஆகாசம் எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கு, அவ்வளவுதான். நச்ச சுத்தியதி, அது சுத்தமாகறதோ ஈரமாகறதோ எதுவும் கிடையாது. ஏன்னா அது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி, இது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி, அவ்வளவுதான். அது அவகாச பதார்த்த தன்மை இருக்கிறது தான் ஆகாசம். ஆகாசம்ங்கிறது ஒரு பொருள் கிடையாது இல்லையா? அப்போ அதை எப்படி அது தொட முடியும், சுத்தம் பண்ண முடியும்? அட்மாஸ்பியர்ல இருக்கிற பொல்யூஷன் போயிடுதே மழைனாலனா, அது ரெண்டும் ஒரே லெவல் ஆஃப் ரியாலிட்டி. பொல்யூஷனும் தண்ணியும் ஒரே லெவல் ஆஃப் ரியாலிட்டி. அது ஒண்ணு இன்னொன்னு எடுக்கிறது. ஆகாசம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். பொல்யூஷனையும் பண்ணும், சுத்த தன்மையும் சப்போர்ட் பண்ணும், தண்ணியும் சப்போர்ட் பண்ணும், நெருப்பு இருந்தா அதையும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது மாதிரி அகம் நான் நித்திய சுத்தகா, எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்ற சைதன்ய ஸ்வரூபம், எப்பவும் சுத்தம். கங்கா ஜலத்தினால நான் எப்படி சுத்தமாக முடியும்? என்ன அசுத்தமா இருந்தா நம்மள சுத்தமா இருத்துக்க. கங்கா ஜலம்ங்கிறது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி, ஆத்மாங்கிறது வேற லெவல் ஆஃப் ரியாலிட்டி. அதனால இது ரெண்டும் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியும் பேர் என் குருநாதர். என்ன, ஜலம் ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, ஆத்மா ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, கங்கை ஒரு ஆர்டர் ஆஃப், அது ஜலம் எல்லாமே மித்யா. ஆத்மா சத்தியவஸ்து. சத்தியவஸ்து எப்படி மித்யாவால தீண்ட விட முடியாது இல்லையோ? பானை எங்கேயாவது களிமண்ணை உடைக்குமா, இல்ல தொடுமா? பானைன்றது இல்லாத ஒண்ணு, அது என்ன பண்ணிட முடியும் களிமண்ணை? அது மாதிரிதான் விருக்ஷோத்பன்ன 56. விருக்ஷோத்பன்ன பலைர் விருக்ஷா யதா திருப்திம் ந கச்சதி மய்யத்யஸ்தான்ன பானாத்யைஹி ததா திருப்திர்ன வித்யதே. நிதித்தியாசன பரமான ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொன்னுத்தையும். என்ன, இதெல்லாம் ஆதாரமா இந்த ஸ்வரூப திருஷ்டி ஏற்படணும்னா உபனிஷத் சிரவணத்தினாலதான் ஞானம் ஏற்படும். என்ன, ஸ்ருதி ஸ்மிருதி அப்புறம் நியாயம். பிரஸ்தானத்திரயம்னு சொல்லும் பொழுது முதல்ல ஸ்ருதி பிரஸ்தானம், உபனிஷத் பாஷ்யங்கள், அடுத்தது ஸ்மிருதி பிரஸ்தானமாகிய பகவத்கீதா பாஷ்யம், அப்புறம் நியாய பிரஸ்தானம் என்கின்ற பிரம்மசூத்திர பாஷ்யம், அதுக்கப்புறம் பிரகரண கிரந்தங்கள். அது மாதிரி பிரகரணத்துலதான் இதெல்லாம் வரும். உப பிரகரணம்னு கூட சொல்லிக்கலாம். சித்தி கிரந்தங்களுக்கும் அப்புறம் இருக்கக்கூடியது இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம். இதனால நேரடியா ஞானம் ஏற்படும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரக்கிரியை முக்கியம். உபனிஷத்து பிரக்கிரியை வழியாக ஒரு விஷயத்தை போதம் பண்ணுது. ஒரு செட்டப் ஏற்படுத்தி ஒரு விஷயத்தை எப்படி அவனுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி பண்றது ஸ்ருதி தான். கீதையில கூட அந்த அளவுக்கு கிடையாது. அந்த யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாதா, தைத்திரியோபனிஷத்துல ஒரு விஷயமும் சிருஷ்டி பிரக்கிரியை சொல்றது தைத்திரியம். ஆத்மன ஆகாஷ சம்பூதெல்லாம் சொல்லி எப்படி இந்த காரண ஜெகத்து, காரிய ஜெகத்து காரணத்தை காண்பிக்கிறதுங்கிறத சொல்லி பண்றது. அதே மாதிரி சாந்தோக்கியோபனிஷத்துல சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் சொல்லி அதை ஆரம்பிச்சு எப்படி சிருஷ்டியானது இருக்கு, சத்வஸ்துதான் இதுவாக ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பிரக்கிரிய வழியாக காண்பிச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி உபனிஷத்துகளில் இருந்து தான் ஞானம் ஏற்பட முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் அதை திருடீபாவம் பண்றதுக்கு, மனனம் பண்றதுக்கு, நிதித்தியாசனம் பண்றதுக்கான கிரந்தங்கள் தான் ஸ்மிருதி கிரந்தங்கள், நியாய கிரந்தங்கள், இந்த மாதிரி இருக்கிற பிரகரண கிரந்தங்கள். அதனால இதனால நேரடியா ஞானம் ஏற்படுறது சிரமம். அப்படியே ஏற்பட்டாலும் எப்படி ஏற்படுறதுன்னா, யாரு போதம் பண்றாளோ அவ உபனிஷத் விஷயங்களை உபனிஷத் பரமாக எடுத்துட்டு சொல்றதுனால ஏற்படலாம். அப்படின்னாலும் உபனிஷத்துல இருந்துதான் ஏற்படுறதுன்னு ஆகுது. அதனால இதெல்லாம் நிதித்தியாசன கிரந்தங்கள். சிரவணத்தை உபனிஷத் வாக்கிய சிரவணம் பண்ணி குரு முகமாக
அதை கேட்டு வரக்கூடிய ஞானத்தை திருடம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த கிரந்தங்கள், இந்த ஸ்லோகங்கள் பயன்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். விருக்ஷோத்பன்ன பலைஹி விருட்சா யதா திருப்திம் ந கச்சதி ததா மயி அத்தியஸ்த அன்னபானாத்யைஹி திருப்திஹி ந வித்யதே. விருட்சத்திலிருந்து உற்பத்தமான பழங்கள் இருக்கே, விருட்சத்திலிருந்து தோன்றிய உண்டான பழங்கள் இருக்கே, அவைகளினால் விருட்சமானது திருப்திம் ந கச்சதி, திருப்தி அடையறதில்லை. அதை போய் சாப்பிட்டுதான் மரமே. மரம் ஏற்படுத்தின பழத்தை மரமே சாப்பிட்றதா? பசுமாடு கொடுத்த பாலை பசுமாடை குடிக்கிறதா? குடிச்சு திருப்தி ஆயிடுமா? பண்ணாது. அது மாதிரி மயி ததா மயி அத்தியஸ்த அன்னபானாத்யி, எங்கிட்ட அத்தியஸ்தமா இருக்கிற அன்னம் பானம் முதலானவை எனக்கு திருப்தி ஏற்படுத்த போறதில்லை. ஏன்னா அன்னம் பானமே என் சுரூபத்தினாலதான் பிரகாசிச்சுட்டு இருக்கு. என்னுடைய ப்ராடக்ட் தான். விருட்சத்திலேருந்து வர பழங்கள் எப்படி விருட்சத்தினுடைய ப்ராடக்டோ, இந்த மாதிரி ஆத்ம வஸ்துவானதுனாலதான் இதெல்லாம். ஆத்ம வஸ்துவனுடைய ஒரு பிரதிபானம் தான். யாவானர்த்த உதவானே சர்வத சம்பிளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அன்னபானாதிகளுக்கு உபலட்சணமா வச்சுட்டு அங்க சர்வேஷு வேதேஷு உண்டார். வேதம் உனக்கு எதெல்லாம் வாஞ்சித பலமும் வாஞ்சித விஷயங்கள் இருக்கோ அந்த பலத்தை உனக்கு கொடுக்கறது. உன் வாஞ்சைக்கு ஏற்பட்ட பலத்தை கொடுக்கறது தானே வேதம். அப்போ அந்த வேதத்தினுடைய பலன் எனக்கு ஏன் ஒண்ணும் பண்ணாதுங்கிறார். ஏன்னா யாவானர்த்த உதபானே, எல்லா இடத்துலயும் சர்வத சம்புழுதோதுக்கே, உலகம் முழுக்க வெள்ள பிரவாகமா இருக்கும்போது கிணத்தை தேடுவனும், எல்லாமே ஜலம் அப்படின்னு ஆயிடுத்து. அப்போ எவன் கிளத்தையும் குளத்தையும் தேட போறான். அதனால அவனுக்கு ஆக போறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் வேதத்திலிருந்து வரக்கூடிய பலன்கள்னால ஒண்ணும் இல்லை. ஏன்னா பலன், நம்ம என்ன பலனை எதிர்பார்க்கிறோம், என்ன பலன் உலகத்துல பல விஷயங்களை தேடுறோம். வெவ்வேறு விஷயத்த, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, நீடு. மொத்தம் பணத்தை தேடுறான், ஒருத்தன் சந்தோஷத்தை தேடுறான், ஒருத்தன் வீடு ப்ராப்பர்ட்டியை தேடுறான், ஒருத்தன் ஏதோ ஒண்ணு ஒருத்தர் ஒண்ணும் இல்லை, பல வகைதான் பல தேடுறான். ப்ரையாரிட்டிஸ் மாறுது, அவ்வளவுதான். ஒருத்தன் வீட்டுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி, பணத்துக்கு 2வது ப்ரையாரிட்டி, சொந்தங்களுக்கு 3வது ப்ரையாரிட்டி கொடுக்குறான். இன்னொருத்தன் சொந்தங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி, வீட்டுக்கு 2வது ப்ரையாரிட்டி, பணத்தை அப்படி மாத்தி இருக்குமே ஒழிய எல்லாருக்கும் எல்லாம் ஓரளவுக்கு தேவைப்படுது. பட் இதனால எதை தேடுறான்னா நிம்மதியை தான் தேடுறான், சாந்தி. ஏன்னா சுகத்தை தான் தேடுறான். நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியம். போன தடவை நான் கொடைக்கானலுக்கு போய் அந்த மலை மேல நிற்கும் போது சந்தோஷமான என்ன நான் அங்க பார்த்தேன். அதே சந்தோஷமான நான் எனக்கு திருப்பி கிடைக்கணும். அதுக்காக நான் திருப்பியும் அதே கொடைக்கானல தேடி போறேன். ஆனா அங்க போனா அது ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி தெரியல. முதல் தடவை கிடைச்சது இப்ப கிடைக்க மாட்டேன்றது. அதுதான் வாசனைன்னு சொல்றது. ஏற்கனவே ஒரு இடத்துல நான் சுகத்தை அனுபவிச்சேன். அந்த சுகம் சுக்கியான நான் எனக்கு திருப்பி கிடைக்கணும். அப்ப தோசை சாப்பிடும்போது சுக்கியான நான் வந்தேன், அதே சுக்கியான நானை திருப்பி பார்க்கணும், திருப்பி அதே தோசையை தேடி போறேன். அப்போ தோசை எனக்கு பிரியம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா சுக்கியான நான் அங்க கிடைக்கிறேன். சந்தோஷமான நான், ஆனந்த சுரூபமான என்ன நான் அங்க பார்த்தேன். அதே மாதிரி ஏன் இந்த மலையை தேடி போறேன், மலை மேல இருக்கிற பிரியத்தினால இல்லை, என்னுடைய சுக ஆத்மஸ்வரூபம் அந்த மலை மேல ஏறும்போது எனக்கு கிடைச்சிது. ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் தேடுறான், அந்த பர்சனோட இருக்கும் பொழுது சுகமான சுக்கியான என்ன நான் பார்த்தேன், அப்ப திருப்பியும் அதே சுக்கியான நான் கிடைப்பேன்ற ஒரு தேடல்னால போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுக்கியான நான் கிடைக்கிறது குறைஞ்சி போனோடனே சண்டை வந்துடும். அப்போ எதை நான் ஆக்சுவலி தேடுறேன், இந்த எந்த பொருள்களும் என்னோட லட்சியம் கிடையாது. சுக்கியான நான், சந்தோஷமான நான், ஹாப்பி மீ, அந்த ஹாப்பி மீ தான் எனக்கு தேவை. அததான் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். என்ன அதுதான் தேடுறோம் ஆக்சுவலி. அப்ப அந்த ஹாப்பி மீ, இது எல்லாத்தினாலையும் ஏற்கனவே ஹாப்பி மீ கிடைச்சிடுதுன்னா இது எதையும் நான் தேட போறது இல்லை, இல்லையா? ஏன்னா அது ஹாப்பி மீயை தானே தேடுறேன். அதான் சொல்றார், யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளுதோதுக்கே, நித்திய ஹாப்பி மீயா இருக்கிற ஒருத்தன் வெள்ள பிரவாகம் மாதிரி. அப்ப கிணத்தையும் குளத்தையும் தேட மாட்டான்.
அதே மாதிரி இந்த ஹாப்பி மீ ஏற்கனவே இருக்குன்னா அவன் போய் வேதத்தினால இது கிடைக்கும் அது கிடைக்கும், இல்லை லௌகிக விவகாரத்துல இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிற ஒரு பிரவருத்தி அவனுக்கு இருக்காது. ஏன்னா அது எல்லாமே அவனுடைய சுரூபத்தை தான் கடைசியில அவனுக்கு பெற்றுக் கொடுக்க போறது. அது மாதிரி அத்தியஸ்த அன்னபானாத்தேகி திருப்திம்ன வித்தியதே, இதுல இருந்து என்ன திருப்தியோ அது உன் சுரூபத்துல ஏற்கனவே இருக்கு. 57 ஸ்தானோ பிரகல்பிதச்சோரா சஸ்தானுத்வம் ந பாததே ஸ்வாமின் ஸ்வஸ்மின் கல்பித ஜீவஸ்ச பாதித்தும் ஸ்வம் ந சக்யதே. ஸ்தானோ சோரः பிரகல்பிதः சः ஸ்தானுத்வம் ந பாததே ஸ்வஸ்மின் கல்பித ஜீவஹ ச ஸ்வம் பாதித்தும் ந சக்யதே. ஸ்தானோ மரத்துல சோரஹா பிரகல்பிதா திருடன் கல்பிக்கப்பட்டான்னா சஹா ஸ்தானுத்துவம் ந பாததே அவன் கட்டையா இருக்கிற தன்மையை பாதிச்சிருவானா? நீ கல்பனை மரத்துல யானைய வடிச்சிருக்க, அப்போ அந்த யானை மரத்தை போய் ஏதாவது பண்ண முடியுமா? அந்த மரத்தை பேத்துருமா அது? ஏன்னா அந்த மரம் தான் யானையாவே இருக்கு. நீ ஒண்ணுத்த கல்பனை பண்ணி வச்சிருக்க யானைன்னு இந்த மரத்துல. கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு அந்த கல்லுல நாய் தெரிஞ்சுன்னா அந்த நாய் கல்லை போய் உடைச்சிருமா அது? இல்ல அந்த கல்லை பார்த்து பயப்படதான் பயப்படுமா? அது வந்து ஏன்னா 2 ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, அவ்வளவுதான். அந்த மாதிரி சொஸ்மின் கல்பித்த ஜீவகா, இந்த ஜீவன் இருக்கானே அவன் ஆத்ம வஸ்துல கல்பிக்கப்பட்ட ஜீவனே கல்பிக்கப்பட்டவன் தான். அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேன்றது. அஜ்ஞானம் ஜீவனுக்கு இருக்கு ஜீவனுக்கு இருக்குன்னு சொல்றோம்ல, ஜீவ அஜ்ஞானம்ங்கிறது வேற. எது? இந்த இடத்துல இந்த செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலங்கிறது ஜீவனோட அஜ்ஞானம். இங்க நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஜீவனே அஜ்ஞானத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் தான். அதனாலதான் ஜீவனால இந்த அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. ஜீவ அஜ்ஞானத்தை தான் ஜீவன் நீக்கும். அதாவது இந்த செவுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலன்னா நீ போய் தெரிஞ்சுன்னு வரலாம். ஆத்மா வந்து ஜீவன் வந்து எப்படி நீ கண்டுபிடிக்கும்? ஏன்னா ஜீவனே அஜ்ஞானத்தினால ஆன ப்ராடக்ட் தானே. அப்போ அந்த அஜ்ஞானம் நீங்கணும்னா ஸ்வத பிரமாணத்தினால ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் நடக்கணும். அதனாலதான் ஒரு குருவால நிச்சயமா ஒரு சிஷ்யனுக்கு அஜ்ஞானத்தை நீக்கிட முடியும். இவன் இன்னைக்கு ஐஷ்ணு அடுத்த 2 இயர்ஸ்ல அவனுக்கு அஜ்ஞானத்தை நீக்கி அனுப்பி விட்டுறேன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் குரு பண்ணலாம், கடைசியில ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும். அதனாலதான் வந்து அந்த ஆத்மாவனுடைய அனுகிரகத்தினாலதான் வந்து அது ஏற்படும். ஆவிர் பவிக்கிறார் பரமேஸ்வரன்னு சொன்னா தானா அது வந்து பிரம்ம ஜானம், அது நீ சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும், அது ஏற்படணும். ஏன்னா அந்த கல்பித்த ஜீவன் அந்த அவித்தியினுடைய காரியம் ஜீவனே. அதனால அந்த ஜீவன் வந்து ஆத்மாவை பாதிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய இருப்பே அவன் ஆத்மா எங்க தெரியறது பாதிக்கிறதுக்கு? ஆத்மா அவனுக்கு பாசம் ஆனாதானே. எப்போ ஆத்ம ஞானம் ஏற்படும் இப்ப ஜீவன் இல்லாம போயிடுது. அப்படிங்கிற பொழுது அந்த ஜீவன் எங்க அதை பாதம் பண்ண முடியும்? முடியாதுங்கிறார். 58 அஜ்ஞானே புத்தி விலையே நித்ராசா பண்யதே புதைஹி விலீனாஜ்ஞான தத்கார்யே மயி நித்ரா கதம் பவேத். அஜ்ஞானே புத்தி விலையே சா நித்ரா புதைஹி பண்யதே விலீன அஜ்ஞான தத்கார்யே மயி நித்ரா கதம் பவேத். அஜ்ஞானே புத்தி விலையே, அஜ்ஞானத்துல புத்தி விலையே, அஜ்ஞானத்துல புத்தி ரொம்ப லயிச்சிருக்கும் பொழுது சா நித்ரா புதைஹி பண்ணியது, அதை வந்து தூக்கம்னு அறிவாளிகள்லாம் புத்திமான்கள்லாம் சொல்றா. விலீன அஜ்ஞான தற்காரியே, அந்த அஜ்ஞானமும் அதனுடைய காரியமும் போனதுக்கு அப்புறம் விலீன என்ன மயி நித்ரா கதம் பவேத், எனக்கு நித்ரை எப்படி ஏற்படும்? நித்ரைங்கிறது எது? அஜ்ஞானத்துல உழல்ற தன்மைக்கு தூக்கம்னு பேர். அப்போ அஜ்ஞானமும் அதனுடைய காரியமும் போயிடுத்துன்னா தூக்கம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவுமே வீழ்ச்சின்னு தான் ஆத்மா. அதான் அலுப்த திருக்குன்னு சொல்றது.
எப்பயுமே போகாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, தூக்கத்துல கூட இருந்துட்டு இருக்குது. என்ன எப்பவும் பிரகாசிச்சுட்டு இருக்கு. புத்தே பூர்ண விகாசோயம் ஜாகர பரிகீர்த்தியதே விகாராதி விஹீனத்வாத் ஜாகரோ மேன வித்யதே. 59வது ஸ்லோகம். புத்தேஹ பூர்ண விகாசः அயம் ஜாகரः பரிகீர்த்தியதே விகாராதி விஹீனத்வாத் மே ஜாகரः ந வித்யதே. புத்தேஹ புத்தியினுடைய பூர்ண விகாசகா நன்னா ஃபுல்லி அவைலபிள் பிரகாசமா இருக்கிறதுக்கு ஜாகரஹா ஜாகிரது அப்படின்னு பெயர். வேக்கன் ஸ்டேட். விகாராதி விஹீனத்வாத் எந்த மாற்றமும் இல்லாத பொழுது மே ஜாகரஹான்னு வித்தியது. எனக்கு வெளிச்சிக்கின்ற நிலைன்னு ஒண்ணும் கிடையாது, இது எல்லாமே மாற்றம். மாற்றமே இல்லாத தன்மைக்கு வீழ்ச்சின்னு இருக்கேன், உலகத்தை பார்த்துட்டு இருக்கேங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அப்போ நித்திரையும் கிடையாது, ஜாகிரத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். இதுதான அவஸ்தை. அவஸ்தைனா திண்டாட்டம்ன்ற அர்த்தம் இல்ல. அவஸ்தைனா அந்த நிலை, விழித்திருக்கின்ற நிலை அப்படிங்கிறது மாற்றங்களை பார்க்கின்ற தன்மை. மாற்றங்கள் இல்லாத சுரூபத்துக்கு எது விழித்தில் கொண்டிருக்கின்ற நிலை? விழித்தல்ன்றதும் அது கிடையாது, தூக்கம்ங்கிறதும் அது கிடையாது. சுரூபம் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு நிதித்தியாசனம் பண்றது. முழிச்சுட்டு இருக்கும்போது நான் முழிச்சுட்டு இருக்கவன் இல்லை, அப்ப நான் தூங்குறவனான்னா தூங்குறவனும் இல்லை, சொப்பனம் பார்க்கிறவனான்னா சொப்பனம் பார்க்கிறவனும் இல்லை. அதனால அவஸ்தாத்ரயாதீதா அப்படின்னு, துவம் குணத்ரயாதீதா, துவம் தேகத்ரயாதீதா, துவம் காலத்ரயாதீதா, துவம் அவஸ்தாத்ரயாதீதான்னு கணபதி அதர்வ சீர்ஷத்துல ஆத்ம வஸ்துவ கணேசரா பார்க்கறது. அங்க 3 அவஸ்தைகளும் தாண்டிய பிரம்மன் தான் நீ அப்படின்னு சொல்றான் வேதம் சொல்றது. அதனால எந்த அவஸ்தைகளுக்கு அப்பாற்பட்ட அவஸ்தை இல்லாத ஒரு சுரூபம் அப்படிங்கிறத இங்க சொல்றது இந்த ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.